பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்மள மோட்டிவேட் பண்றதுக்கு, நம்மள சுத்தி பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே விரும்புவோம். அப்போஸ் அந்த ஒரு இடத்துல நம்ம மோட்டிவேஷன்ங்கிறத அதிகமா பார்க்கறதுக்கு நெனைக்கிறோம். அதுவும் கூட நமக்கு ஆன்லைன்ல எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, அது மாறாமல் ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் பிடித்தவன் தூங்க கூடாது. ஆடு நீயே அறம் உண்டாகும் டீ பசங்க வேலை இதுன்னு சொல்லுறவைங்க அப்படியே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்கும்போது, எங்கேயோ ஒரு பக்கம் அந்த டிமோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், டிமோட்டிவேட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்மியாயிட்டோம்னு தோணுது. டிமோட்டிவேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இட்ஸ் பவர்ஃபுல் தென் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் யாப்பா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டூல யாருமே இப்ப பெருசா வந்து பார்த்தீங்கன்னா பகிர்றது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸெப்ட் யுவர் ரிலேட்டிவ்ஸ். நான் தான் இருக்கேன்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பதிவானது டிமோட்டிவேட் பண்றதுக்காக, செத்துப்போ. டிமோட்டிவேட் பண்றதுக்காக. இது எதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான டூல்னு சொல்றேன்னா, நீங்களே நெறைய விஷயங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய விதமா நெறைய ஸ்டோரீஸ், நெறைய சாதிச்சவங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க. அதுல மேக்ஸிமம் அவங்க பட்ட அவமானங்கள், அவங்க பட்ட கஷ்டங்கள், இந்த மாதிரி அவங்கள டிமோட்டிவேட் பண்ண விஷயங்களா சொல்லி தான் வந்து பார்த்தா அவங்க வந்து சக்சஸ் ஆன விஷயத்த காட்டுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் கஷ்டம் அப்புறம் செத்துடலாம் ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கா நீங்க வந்து மோட்டிவேட் ஆகுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை விட பல மடங்கு வந்து நீங்க டிமோட்டிவேட் ஆகுறது இது முக்கியமான ஒண்ணு. ஸோ அதைத்தான் நான் பகிர வந்துள்ளேன் நண்பர்களே. பப்பு இது அடி உன்னால் யாராவது முடியாதுன்னு சொன்னால் நீ நம்ப வேண்டியது ஒன்றும் இல்லை அவங்கள. உன் வயசு என்ன இருக்கும்? 18, 20? இந்த வயசில் கரையை பார்த்து ஓடுறியே, கடலை பார்த்து ஓடு. இப்போல்லாம் கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் தோற்றுருவாங்க, நல்லவங்க தோக்குற மாதிரியே இருக்கும் ஆனால் தோற்றுருவாங்க. உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கிட்டு மிச்சத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா சந்தோஷம் எப்படி வரும்? எல்லார் பணத்தையும் நீயே எடுத்து வச்சுக்கிட்டா நிம்மதி தானாக வரும். திரும்ப வரமாட்டேன்னு தரடா ஆட்டம் போட்டிங்க, திரும்ப வரமாட்டேன்டா. இன்றைக்கும் என் ஜூனியர்ஸ்கிட்ட அது தான் சொல்கிறேன், எல்லா வேலையும் ரெடி பண்ணுங்க, அப்புறம் அவங்க உடம்பே போயிடும். ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டானா அந்த பொண்ணை சாகடிக்கிறவன் ஆம்பளை இல்லை, அந்த பொண்ணுக்காக சாகிறவன் தான் ஆம்பளை. ஏனிய வானத்துக்கு போடாத, ஏனிய கூரைக்கும் போடாத, ஏனியே போடாத. உன் பையனை உன் கண்ணு முன்னாடி போடுறா. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. அப்போ எங்களை மாதிரி பசங்களாம் மேலே வரவே முடியாது கோச்சு. முடியாது, கீழே இருந்து ஒருத்தன் மேலே வரவே கூடாதா? இப்படி தான் அடிப்பாங்களா? என்னையவே இப்படி தான்டா அடிச்சாங்க. உனக்காக யார் வராங்களோ இல்லையோ, நான் வரமாட்டேன். ஐயால எத்தனை தடவை அடி வாங்குறது? நான் வரமாட்டேன், நீயும் வராத. வாழ்க்கையில் நீ வளர்றதுக்கு மூளை வளர்ச்சியே இருக்கக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்து வளர்ச்சி அடைஞ்சு மூளை சொல்கிறத கேட்டனா வளரவே முடியாது. படித்தே முன்னேறணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதடா சிதம்பரம். உங்கள் அப்பன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எதுக்குன்னு இப்போ வரைக்கும் தெரில. அதனால் ரவுடிசம் பண்ணு, கட்சியில் எதையாவது ஒன்றில் சேர்ந்துரு. பதவி கிடச்சதுன்னா அவனுங்க என்ன பண்ணானோ அதை பதிலுக்கு பண்ணு. பகையை வளர்க்கணுண்டா, வெட்டுறாத. வாழு, ஆனால் மற்றவனை வாழ விடாமல் வாழு. நம்ம கெட்டு சுண்ணா பின்னாமல் போகிறது தான் நம்ம சொந்தக்காருக்கு வேணா, அதை எதுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பித்தா லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். வா, அது என்னடா சொன்னாவன்? என்னை பிடிக்காதவனெல்லாம் கொல்ல போகிறானா? என்னை பிடிக்காதவன் கோடி பேர் இருக்காண்டா வெளியே. இத்தனை வருஷம் நீ என்னைய பொழைச்சிப்போன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தியா சிங்காரம்? உனக்கு பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன்டா. முன்னப்பிண்டா தெரியாத ஒரு பையனோட பேண்ட் சிப்புக்குள்ளக்கூடிய கையை விடுறிய தானே தாண்டா வானவில். ஒன்று கண்ணுங்களா, இந்த உடம்ப நீங்கள் வருத்துனீங்கன்னா இந்த உடம்பு உங்களை வருத்திப்படும், அதனால் வருத்த வேணாம். இந்த மாதிரி நேரத்தில் வீரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? செத்துடலாம். எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, எவ்வளோ நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்லை, எப்போ முடிக்குங்கிறது முக்கியம் இல்லை, ஜெயிக்கமோ தோக்கமோ எதுவுமே முக்கியம் இல்லை. பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, கூலிக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஏமாற்றணும். மணி டெஸ்க் கம் ஈஸி சார். தள்ளச்சு எடுத்துகிட்டு போவேன், திருப்பி வாங்கிப்பேன். ஒரு 10 கிலோ தங்கத்தை எடுத்துகிட்டு போறியே, என்கிட்ட ஏண்டா சார்?
2 கையும் 2 காலும் ஒழுங்கா இருந்தாலே காளிங்கிறவ பிழைக்க தெரியாதான் சார். வழியே உள்ளவையே லட்சியத்தை தள்ளி வையே. வாழ்க்கையில் அன்பு பாசங்கிறது முக்கியம் இல்லைண்ணே. நம்மக்கிட்ட கட்டுக்கிட்டால் துட்டு இருந்தால் போதும்ண்ணே. வாழ்க்கை பூரா சந்தோஷமாக வாழலாம்ண்ணே. டேய் தம்பி, மொதல் ஸ்டெப் தான் கஷ்டம், மற்றது எல்லாமும் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியோ விட்டுரு, திருப்பி வந்துடாத. நம்மளாம் வரணும்னு எவனும் கேட்கல. உன்னால் முடியாது, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ பெருசாக தடி வேங்க போகிற, இன்னும் நீ சாகலையா அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்கிறதுக்கு தான் இங்கே யாருமே இல்லை. செத்துடலாமான்ட்டு இருக்கிறவன்ட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லி பாருங்கள், அடுத்த நாளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். நம்பிக்கையோடு பேசுகிறது தான் இங்கே பல பேர் சீரழிறதுக்கு காரணமாக இருக்குது. நீ வா வாத்தியாரே, ரோஸுக்கு முன்னாடி உனக்கு பாடையை கட்டிடுறேன். என்னை யாரும் அடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு 72 வயசு. சினிமாவில் பஞ்சு டைலாக் இல்லை தம்பி, இது குடல் டைலாக். குடல் டைலாக். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. 1 டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. உங்களை சொல்லல. தோத்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் எப்போ பக்கத்தில் உள்ள நண்பனே ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கான்னு தோணுதோ அப்போ சந்தோஷமாயிரும். ஆனால் நீ புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது. நீ நல்லதே திருப்பி திருப்பி பண்ணாலும் தடி வாங்க போகிறது கன்ஃபார்ம். ரோட்லேயே நடந்து போகிற, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, ஒரு சின்ன கல் தட்டி விழுந்துட்ட, ஓ முச்சி இல்லை முழங்கா முச்சி, கல்லில் பட்டு உடஞ்சி ரத்தம் வெளியில் வருது, நல்ல சிகப்பு ரத்தம், நல்ல அழகான பொம்பளை ஒன்று அப்படியே தூக்குது. நீ முழங்கால் பார்த்து பொம்பளை பார்ப்பே, இல்லை பொம்பளை பார்த்து முழங்கால் பார்ப்பே, எதை முதல்ல பார்ப்பேன்? நான் பொம்பளையை தான் பார்ப்பேன். உலகின் தலை சிறந்த சொல் முடியாது. மூடிட்டு இருப்போம். நமக்கு அன்பு தராங்களா, நம்ம 2 மடங்காக வெறுப்பை திருப்பி தருவோம். நமக்கு பாசம் தராங்களா, நம்ம வெறுப்பையே திருப்பி 3 மடங்காக தருவோம். அடுத்தவன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அது. இது அவனுங்க ஆட்டம். நம்ம எதிர்த்தாப்புல நின்னோம் நம்மளை சோழியை முடிச்சிருவானுங்க. நீ யாரையும் அடிக்காத கபிலா, செத்துருவே. குத்துனவன் நண்பனாக இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது, ஆனால் குத்துனது கத்தியால் இல்லை. என்ன நீ ட்ரை பண்றா, ஒண்ணும் நடக்காதுடா. ஆமா, இது ஒரு மோட்டிவேஷன் கலந்த டிமோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். எப்படியுமே சொல்ல முடியாதுன்னா அப்படியே விட்டுருவோம். நம்ம இதோட கடையை சாத்திட்டு போயிருக்கோம். என்னை சுற்றி இருந்த நல்லவங்க எல்லாரையும் ஆண்டவன் எடுத்துக்கிட்டான். பாருங்கள், எங்கள் அம்மா போயிட்டாங்க, எங்கள் அப்பா போயிட்டாங்க, என் மகன் போயிட்டான், எனக்கு குருவாக இருந்த அப்துல் கலாம் சார் போயிட்டார், எனக்கு சினிமா வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த பாலச்சந்தர் போயிட்டார், கடைசியாக நான் மட்டும் இருக்கேன். ஏதோ கடவுள் என்னைய கேட்டவனா தான் நினச்சிட்டு இருக்கான். ஏனோ தெய்வம் சதி செய்தது.